ஜெய் பீம். 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் இன்னும் 4 நாளில் வாக்குப்பதிவு நடக்க போகுது. சேலம் மாநகராட்சி ஏற்கனவே ஸ்மார்ட் சிட்டி லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு ஒரு புகைப்படம் தெரியும். இந்த புகைப்படம் வந்து சேலம் மாநகராட்சியில் வந்து 29வது வார்டு. இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நான் ரீசெண்டாக உத்தரப்பிரதேஷ் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த பகுதியில் இந்த மாதிரி இடத்த பார்த்தேன். என்ன ஒரு வித்தியாசம்னாக்கா, அங்கே மண் ரோடாக இருக்குது, என்னமோ நம்ம தார் ரோடு போட்டிருக்கோம். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு சரிசமமாக வந்து இவ்வளோ வந்து ஒரு தூய்மையற்ற பகுதியாக பராமரிக்கிறதில்ல. சேலம் மாநகராட்சியோட ஒப்பந்தம் போட்ட இந்த ஆர்எஸ்கே நிர்வாகம் அவங்களுக்கு விருது கொடுக்கலாம். தொடர்ச்சியாக நான் பல வார்டுகளில் வந்து இதே மாதிரியான வந்து ஒரு சூழலை நான் வந்து காணொலியாக போட்டிருக்கிறேன். மாநகராட்சி ஆணையருக்கு நான் வந்து தகவல் கொடுத்துக்கிறேன், மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்துருக்கிறேன். அதில் ஆதாரப்பூர்வமாக வந்து 60 கோட்டங்கள்லேயும் வந்து கையுறை அணியாமல் வெறும் கையோடு தான் தொழிலாளிகள் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. தூய்மை தொழிலாளிகளை வந்து இப்படி வந்து உபகரணங்கள் கொடுக்காம அந்த பணத்தில் மோசடி செஞ்சுக்கிட்டு தனியார் நிறுவனங்கள்கிட்ட வந்து தன் விசுவாசத்தை காமிச்சு அதன் மூலமாக வந்து பணத்தை சேர்த்துற வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு அதற்கு ஒத்தாசம் செய்யக்கூடிய சூப்பர்வைசர்களை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த தூய்மை பணி ஒப்பந்தத்தை வந்து தொடர்ந்து வந்து ஒரு முறைகேடான ஒப்பந்தமாக மாற்றி கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்கே நிர்வாகத்தினுடைய மேலாளர் திரு மணி அவர்கள். அவர் உடனடியாக வந்து இதை சரி செய்யணும். தூய்மை பணியாளர்கள், அதாவது வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய 4 நாளைக்கு முன்னாடி இருக்குது. இப்போ ஒரு தூய்மையான வந்து ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்தணும் அப்படிங்கிறது அரசின் கடமைன்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அப்போ கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சுகாதாரமான வாழ்க்கை முறையை, சுகாதாரமாக வந்து வேலை செய்யக்கூடிய உரிமையை சிறிதும் பொருட்படுத்தாத தொடர்ச்சியாக நாங்கள் வந்து குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வம் முன் வச்சுட்டு இருக்கும்போது கூட இவர் எந்த பின்புலத்தில் இவ்வளவு துணிச்சலாக வந்து மணி வந்து இயங்குகிறார் அப்படிங்கிறத விரைவில் வெளிப்படுத்துவோம். நாங்கள் இப்போ இந்த தேர்தல் காலங்கிறதுனால நாங்கள் அதிகமாக வந்து இறங்கி எதுவும் பண்ண முடியல. தேர்தல் முடிஞ்ச உடனே மாநகராட்சி ஆணையோட நேரடி உட்காந்து இந்த ஒப்பந்தம் வந்து எதற்காக போடப்பட்டிருக்குது, தனியார் நிறுவனங்களுக்கு வந்து மறைமுகமாக வேலை செஞ்சு பணம் ஈட்டுவதற்கான வேலையை மட்டும் ஆர்எஸ்கே நிறுவனம் செய்தா, இல்லை மக்களுக்கு சேவை செய்வதற்காக, சுகாதாரத்தை பேணி பாதுகாப்பதற்காக, தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவங்களுடைய சுகாதாரமான வாழ்க்கை முறையை, கண்ணியமான வந்து பணி செய்யக்கூடிய உரிமையை வந்து தக்க வைக்கிறதுக்கான வந்து வேலையை செய்தா, மேற்பார்வைங்கிறது எதுக்கு அவங்க பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு மாநகராட்சி ஆணையார் வந்து கவனம் எடுத்து செய்யணும்னு கேட்குறோம். குறிப்பாக பட்டியல் சமூகத்தினர் மீது வந்து ஒரு குற்றம் அவர் வந்து ஒரு வேளை அவர் வந்து குடிச்சிட்டு வேலைக்கு வராருங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் சும்மா சொன்னாலும் கூட உடனடியாக அவர் மேலே நடவடிக்கை எடுத்துடுறாங்க. எந்த குற்றச்சாட்டு இல்லைனாலும் கூட அவங்களுக்குள்ளேயே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை, இப்போ இந்த மணி கீழே வேலை பார்க்குற சூப்பர்வைசர் யாராவது ஒருத்தர் பிடிக்கலன்னா ஒரு குற்றச்சாட்டு சொல்லிவிடுவோம், உடனே அந்த மணி அவர் வேலையை விட்டு தூக்கிறாங்கள. இது இன்னும் ஒரு பெரிய ஒரு அரசு நிர்வாகம் மாதிரி இவ்வளோ தடாலடியாக வேலை செஞ்சுட்டுக்கூடிய மணி இந்த சதாமு இந்த மாதிரியான ஆட்கள் வந்து சத்திவேல் மாதிரியான ஆட்கள் வந்து அவங்க மூலமாக என்ன இவருக்கு லாபம் இருக்குது, எதனால் அவங்க மீது எத்தனை குற்றச்சாட்டு வந்தாலும், குறிப்பாக வந்து இப்போ பொருளாதார குற்றச்சாட்டு வந்தாலுமே கூட அவங்க மேலே எந்த நடவடிக்கையுமே பாயறதில்லை. இனிமேல் ஒரு புகார் வந்தாலும் நான் அவரை தூக்கிடுவேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி எங்கிட்டே சொன்ன மணி இப்பொழுது இத்தனை புகார் கொடுத்ததுக்கு பிறகும் கூட வந்து அவர் எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. அவங்க திரும்ப அதே நிலையை தொடர்றாங்க, நீடிக்கிறாங்க. அவங்க தூய்மை பணியாளர்களை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்ககிட்டையும் வந்து பணம் வசூல் பண்ணக்கூடிய வேலை நடக்குது. இப்படி ஒவ்வொரு முறையும் வந்து இதில் சட்டவிரோதமான வேலைகளில் வந்து இந்த சதாமும் இந்த சூப்பர்வைசர் சக்திவேலு இவங்கெல்லாம் செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த 56, 57 ஏகப்பட்ட முறைகேடு நடக்குது. அரசு சூப்பர்வைசர்களுக்குமே வந்து வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குறாங்க, சந்திரன் அப்படிங்கிறவெல்லாம் சம்பளம் வாங்குறாங்க அப்படிலாம் குற்றச்சாட்டு வச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது நாகராஜன் சொன்ன ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை வந்து காரணம் இல்லாமல் இடமாற்றம் செஞ்சுட்டு கலெக்டர் ஆஃபீஸில் ஒன்று கிடைக்கிறான், டியூட்டியில் போதையில் இருக்கிறான், வேலை செய்ய மாட்டேங்கிறான், வேலைக்கு வராமல் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான். இப்படி மக்கள் வரிப்பணத்தை வந்து சூறையாடிட்டு இருக்கிற இவங்க தனிப்பட்ட முறையில் வெளியே வேலை செய்கிறாங்க. இதையெல்லாம் கண்காணிக்காமல் வந்து காற்றுல பறக்க விட்டு நீங்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களை மட்டுமே வஞ்சிப்பீங்க, அல்லது தனியாருக்கு வந்து வேலை பார்த்து சம்பாதிக்கிறத வந்து கவனி செலுத்துவீங்க, பட்டியல் சமூகம் வசிக்கக்கூடிய பகுதியில் கூட நீங்கள் இப்படி தூய்மையாக வச்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை விடுதலை சிறுத்தைகள் வடக்கு மாநகர மாவட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. தேர்தல் முடிஞ்ச உடனே ஆர்எஸ்கே மணி அவர் வந்து எந்தெந்த பின்புலத்தில் எந்தெந்த நபர்களோடு வந்து கூட்டு சேர்ந்து கொண்டு இப்படி எத்தனை குற்றச்சாட்டுகள், புகார்கள் ஆதாரப்பூர்வமாக வந்தாலும் கூட அதை எப்படி சமாளிக்கிறாரு, யாரெல்லாம் அவங்களுக்கு துணை போகிறாங்க, ஏன் இவ்வளவு ஆணவம், திமிர் இந்த ஆர்எஸ்கே மணிக்கு வந்தது,
எதற்காக வந்து எத்தனை குற்றச்சாட்டுகளையும் வந்து சமாளித்து இவர் வந்து யாரோட பின்புலத்தில் யாரோட துணையில் இவர் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கிறத மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம். தூய்மை பணியாளர்கள் சுகாதாரமான முறையில் வேலை செய்யணும். மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி கீழே இருக்குது. மாநகராட்சி சுகாதாரமாக பேணி பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. இது ஒன்றும் பஞ்சாயத்து ஏரியா கிடையாது. இங்கே குப்பையை ரோட்டில் போட்டு வச்சுட்டு வேடிக்கை பார்த்துருக்கிறதுக்கு குப்பை தொட்டியே வேணான்னு தூக்கிட்டு தான் வந்து வீட்டுக்கு குப்பையை வந்து சேகரிக்கிற முறை வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கீழே இருக்குது. அப்போ இப்படி ஒரு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து இப்படி வந்து இவ்வளோ குடியிருப்பு பகுதிகளில் வந்து சுகாதாரமற்ற ஒரு சூழல் நிலவரத இந்த மாநகராட்சி நிர்வாகம் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொன்னால் இதை நாங்கள் வேடிக்கை பார்க்க தயாராக இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி களத்தில் போராட்ட களத்தில் இறங்குங்கிறத நாங்கள் எச்சரிக்கையாக விடுக்கிறோம். உடனடியாக இந்த தூய்மை பணிகளை வந்து முடுக்கி விடுங்க. வாக்களிக்கிற மக்களுடைய அடிப்படை உரிமைகளை வாக்குறுதிகளை உத்தரவாதப்படுத்துங்க. இந்த வடக்கு மாநகர மாவட்டத்தில் இப்படி வந்து ஒரு சுற்றுச்சூழல் வந்து ஒரு மோசமான நிலையில் இருந்தாலோ அல்லது தூய்மை பணியாளர்கள் இந்த மாதிரி வஞ்சிக்கப்பட்டாலும் இதனால் பாதிக்கப்படக்கூடியது ஆளுங்கட்சியை சேர்ந்த வந்து மாண்புமிகு வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆனால் வந்து ராஜேந்திரன் அவருடைய வந்து இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் போது அவருக்கு நல்ல பெயர் இருக்குது. அவருடைய பெயருக்கு தான் இங்கே களங்கம் ஏற்படும். ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிக்கு தான் களங்கம் ஏற்படும். வாக்களிக்கக்கூடிய 4-5 நாளில் வாக்கு வந்து பதிவு நடக்கிற இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் மோசமான செய்தியை பதிவிடுறதுக்கு நாங்கள் உண்மையிலே வருந்துகிறோம். உடனடியாக இதை வந்து RSK மணி இந்த பணியாளர்கள் வந்து பணியமர்த்தி அந்த இடத்த வந்து தூய்மைப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் எக்காரணத்தை கொண்டும் கையுறை இல்லாமல் மாஸ்க் இல்லாமல் வந்து போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வேலை செய்யக்கூடாதுங்கிறத உத்தரவாதப்படுத்த வேண்டிய வேலை தான் RSK மணிக்கு இருக்குது. ஒரு நிர்வாக மேலாளராக உங்கள் நிர்வாகத்தை வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க அப்படிங்கிறத நாங்கள் இதை எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கிறோம், தகவலாகவும் சொல்கிறோம். ஜெய் பீம்.